ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு வில்லேஜ் லைஃப் ஸ்டைல். வாங்க இன்றைக்கி நம்ம என்ன வீடியோ பார்க்க போகிறோம்னா டே விலாக் தான் பார்க்க போகிறோம். அங்கே டைம் பார்த்துக்கிட்டிங்கன்னா மணி வந்து 5 மணி ஆயிடுச்சு. நாங்கள் எழுந்து சாணி தெளிக்கலான்ட்டு தாங்க ரோட்டுக்கு வந்தோம். பாருங்கள், நம்ம தெருவே ஒரே இருட்டாக இருக்குது. நம்ம தெருவில் பார்த்துக்கிட்டிங்கன்னா அண்ணி வீட்டில் தான் மாடு இருக்கும், வேறு எங்கேயும் மாடு கிடையாது. அங்கே தான் சாணி எடுக்க போயிருந்தோம். அண்ணி மட்டும் எழுந்து வந்து சாணி தெளிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. நம்ம தெருவிலே பார்த்திங்கன்னா அண்ணி தான் ஃபஸ்ட்டு எழுந்திரிச்சிருந்துருக்காங்க. அடுத்து தான் நம்ம எழுந்து வந்தோம். அண்ணி சாணி தெளிக்கிறாங்க. நம்மளும் சாணி எடுத்துகிட்டு வந்துட்டோம். பாப்பா வீட்டை பாருங்கள், யாருமே இன்னும் எந்திரிக்கல, தூங்கிட்டுருக்காங்க. நம்ம வீட்டில் சாணி தெளிக்கலாங்க. காலையில் எழுந்ததும் வாசலில் சாணி தான் தெளிக்கணும். நம்ம வில்லேஜில் தான் அந்த மாதிரி சாணிலாம் தெளிப்பாங்க. டவுன்லாம் எடுத்துக்கிட்டிங்கன்னா மஞ்சள் தண்ணி தெளிப்பாங்க. அப்படிலாம் சாணி பவுட்ரு வாங்கி அதை தெளிப்பாங்க. என்னதான் இருந்தாலும் சாணி தெளித்து வாசல் கூட்டி கோலம் போட்டால் அதுதான் ஒரு அழகாக இருக்கும். பாருங்கள், நம்ம வாசலாம் சாணி தெளித்தாச்சு. அடுத்து வந்து நம்ம இப்போ அடுப்பு வந்து மேலே இருந்தது, அதை கொண்டாந்து கீழே வச்சுருக்கோம். அங்கேயும் சாணிலாம் தெளித்து கூட்டியாச்சு. விடிஞ்சிச்சு. பாப்பாவை பாருங்கள். பாப்பா நைட்டு நம்ம வந்து இங்கே தான் தோசை ஊற்றணும் வெளியில். ஏன்னா இனிமேல் வெய்ய நாள் உள்ளே நின்று எதுவுமே சமைக்க முடியாது, செம்ம இறுக்கமாக இருக்கும். சரின்ட்டு வெளியில் வந்து விறகு அடுப்பு ஒன்று செட் பண்ணி வச்சுக்கிட்டோம். போர்ட்டிக்கோல் எப்பயும் போல் இந்த ஒத்த அடுப்பு வச்சு அதில் தாங்க சமைச்சிட்ருக்குறோம் மாற்றி மாற்றி. பாப்பா ஜாமெல்லாம் பொறிட்டு போய் போட்டுட்டா. அடுத்து பார்த்திங்கன்னா தெரு பைப்பில் தண்ணி வர ஆரம்பிச்சிச்சு. தண்ணி வருது. நம்ம இனிமேல் செடிகளுக்கெல்லாம் தண்ணி ஊற்றணும். இவ்வளோ நாள் கொஞ்சம் நல்லா மழை பெஞ்சிட்டு இருந்ததுனால தண்ணி அவ்வளோ ஊற்றலை. இப்போ வெய்ய நாளுங்கிறதுனால தண்ணி வந்து ஊற்றினா தான் செடி வந்து நல்லா பசுமையாக வளரும். பாருங்கள், பாப்பா செடிக்கு தண்ணி தான் ஊற்றிட்டு இருந்தா. நம்ம காலையில் ஜாமெல்லாம் பொறுக்கி போட்டு டீலாம் போட்டு குடிச்சிட்டு அடுத்து காலைல சாப்பாட்டுக்கு என்ன செய்யலான்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தோம். இன்றைக்கி காலைல டிஃபன் எதுவும் செய்யலை. ஒரு அடியாக காலைக்கும் மதியத்துக்கும் சேர்த்து கேரட் சாதம் செய்யலான்ட்டு தாங்க கேரட்டு தான் தூவி வச்சுருந்தோம். போர்ட்டிக்கோல இருந்தால் ஒத்த அடுப்பில் சாதமும் கழுவி வச்சாச்சு, அரிசி கழுவி வச்சாச்சு. சரின்ட்டு நம்ம கேரட் சாதம் விறகு அடுப்பில் செய்யலான்ட்டு நான் வெளியில் தாங்க சாப்பாடு செஞ்சுட்டு இருந்தேன். காலைக்கும் மதியத்துக்கும் செஞ்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அடுப்பத்தை வச்சு கேரட் முட்டை போட்டு கேரட் சாதம் தான் ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். நம்ம என்ன தான் சிலிண்டரில் சமைச்சாலும் இந்த விறகு அடுப்பில் சமைக்கிற மாதிரி எந்த சாப்பாடுமே ஆகாதுங்க. விறகு அடுப்பில் மண் சட்டியில் சமைச்சி சாப்பிட்டா அது ஒரு டேஸ்ட்டாக இருக்குங்க, தனி டேஸ்ட்டாக இருக்கும். விறகு அடுப்பில் மீன் குழம்பு, புளிக்குழம்பு இதெல்லாம் வச்சு சாப்பிட்டு பாருங்கள். அது வந்து தனி ஒரு டேஸ்ட்டாகவே இருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். நம்ம வந்து மதியத்துக்கும் காலைக்கும் சாப்பாடு சமைச்சிட்டு பசங்கள்லாம் ஸ்கூலுக்கு அனுப்பணும். டிஃபன் இல்லாததுனால இன்றைக்கி 2 வேளையும் வந்து சாப்பாடே ரெடி பண்ணி கொடுத்தாச்சுங்க. பிள்ளைங்க வந்து ஸ்கூல் கிளம்பிட்டு இருக்கிறாங்க. பெரிய பாப்பா வந்து கொஞ்சம் நேரத்தில் ஸ்கூல் கிளம்பிடுவாங்க. சின்ன பாப்பா கொஞ்சம் லேட்டாக போவாங்க. அவங்க தான் 2 பேருக்குமே சாப்பாடு எடுத்துகிட்டு போவாங்க. நம்ம சாப்பாடெலாம் ரெடி பண்ணி ஸ்கூலுக்கெல்லாம் பிள்ளைங்களை அனுப்பியாச்சு. அனுப்பிட்டு மற்ற வேலை வீட்டில் இருந்து பாத்திரம் தேய்க்குது, துணி துவைக்குது, இந்த வேலையெல்லாம் முடிச்சாச்சுங்க. முடிச்சுட்டு திரும்ப நான் சாயந்தரம் பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்ம அண்ணி வந்து சிக்கன் கொண்டாந்து கொடுத்துருந்தாங்க. சரி, சிக்கன் கிரேவி வச்சு நைட்டுக்கு தோசை ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு கிரேவி தாங்க வச்சோம். அதுவும் வெளியில் விறகடுப்பில் தான் சமைச்சோம். விறகடுப்பில் தான் சமைச்சிட்டு இருந்தோம். அது என்ன தான் இதனாலும் வெளில உட்காந்து ஒரு காத்தோட்டமாக சமைக்கிறது அது ஒரு தனி சுகம்னே சொல்லலாம். நாங்கள் வெளியில் உட்காந்து பேசிக்கிட்டே தாங்க வெளியில் தான் சமைச்சோம். சிக்கன் கிரேவி வச்சு குழம்பு மாதிரி வச்சாலும் இல்லை கிரேவி மாதிரி வச்சாலும் வச்சு தோசை ஊற்றி சாப்பிட்லான்னு பிளான் பண்ணி தாங்க நாங்கள் சமைக்க ஆரம்பித்தோம். இதெல்லாம் ரொம்ப நாள் ஆயிடுச்சுங்க இந்த மாதிரிலாம் சமைச்சி வெளில உட்காந்து சாப்பிட்டு எல்லாம் கும்பலாக. இன்றைக்கி தான் ஃபஸ்ட் டைம் வெய்ய நாளுங்கிறதுனால காலையிலேருந்து நாங்கள் வெளில அடுப்பு வச்சு சமைக்க ஆரம்பிச்சிருக்கோம். நம்ம அம்மா ஊர்லேருந்து வரேன்னு சொல்லிட்டுருக்காங்க. வந்ததும் நம்ம அம்மாவையும் பார்க்கலாம். நான் வந்து சிக்கன் குழம்பு தாங்க வச்சுட்டு இருந்தேன். இப்போ நம்ம விறகடுப்பில் சமைக்கிறோம் அப்படின்னா நமக்கு வந்து வேலையும் சீக்கிரமாக ஆகும். சிலிண்டர் சமைக்கிறதோட விறகடுப்பில் சமைச்சு பாருங்கள், கிடுகிடுன்னு வந்து சமையல் வந்து நேரத்துலேயே ஆகிற மாதிரி இருக்கும். அந்தமாரி ஒரு குச்சி 2 குச்சியை வச்சே சமைச்சிடலாம். இப்போ சிலிண்டர் வந்து காசுக்கு தான் நம்ம பிடிச்சி அதை சமைக்கிறோம். இப்போ விறகுனா ஒரு 2 கட்டை 3 கட்டை இருந்தாலே அன்றைய பொழுதே சமைச்சிடலாம். ரொம்ப ஈஸியாக வேலை ஆகும். நான் சமைச்சிட்டு இருந்தேன். பெரிய பாப்பா போய் உப்பு எடுக்க போனாங்க. பாருங்கள், இந்த ஜாடி தான், இந்த ப்ளூ கலர் ஜாடி தான் வந்து நம்ம பூசத்தில் வாங்கினது. இது மோர் ஊற்றுறதுக்காக இந்த ஒரு சின்ன செக்கு ஒன்று வாங்கியிருக்கோம். நம்ம வந்து இன்னும் ஒரு மெரூன் கலரில் இருக்கிறது அது ஒரு 3 வருஷத்துக்கு முன்னாடி 150 ரூபான்னு வாங்கியிருந்தோம். அந்த ப்ளூ கலரு 5 கிலோ, அதே 5 கிலோ ஜாடி தான் சொன்னாங்க. அது வந்து இப்போ கேட்டால் 750 ரூபா சொல்கிறாங்க. இந்த 2 வருஷத்தில் எவ்வளோ விலை வந்து டிஃப்ரெண்ட் இருக்குதுன்னு பாருங்கள்.
விலைவாசி எல்லாமே ஏறி போயிடுச்சு. எந்த பொருள் எடுத்துக்கிட்டாலும் ஒரு 3-4 வருஷத்துக்கு முன்னாடி இருந்ததெல்லாம் இப்போ எடுத்துகிட்டிங்கன்னா எல்லாம் ட்ரிபிளாக தான் இருக்குது. அப்போ 10 ரூபா ஒரு பொருள் விற்றுனா அந்த பொருள் இப்போ வந்து 30 ரூபா விற்கிது. அந்த மாதிரி இருக்குது. நம்ம வந்து சிக்கன் குழம்பு தாங்க ரெடி பண்ணிகிட்ருக்குறோம். நம்ம பிள்ளைங்க போய் அம்மா வராங்களான்னு கதவை திறந்து பார்க்குறாங்க. பஸ்ஸு போகுது, ஆட்டோ போகுது. பசங்க இன்னும் அம்மா வரலன்ட்டு பிள்ளைங்க வெக்ஸ் ஆகி வந்து உக்காந்துட்டாங்க. அடுத்து நம்ம டைகரை பாருங்கள். நம்ம சிக்கன் குழம்பு வைக்கிற வாசனையை பார்த்துட்டு அவன் எங்கே இருந்தானே தெரில, வீட்டுக்கு வந்துட்டான். எப்படி வந்து டான்ஸ் ஆடுறான் பாருங்கள். கேட்லாம் டாப்பாக போடாமல் சாத்தியிருந்தா அவனே திறந்துருவான். அவன் காலாலே அது திறந்துருவான். திறந்துட்டு அவன் மட்டும் உள்ளே வந்து படுத்துருப்பான் பேசாமல். இப்போ கொஞ்ச நாளாகவே அவன் சரி கிடையாதுங்க. எங்கேயோ போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வரான். எப்படி நம்மளை கூப்பிட்றான் பாருங்கள். கையால் நீண்டி நம்மளை கூப்பிடுவான். நம்ம சின்ன பாப்பாட்ட எப்படி விளையாடுறான் பாருங்கள். விளையாடுவான், அதே சமயம் பயப்படுவான். அவகிட்ட மட்டும்தான் பயப்படுவான். நம்ம குழம்பு ரெடி பண்ணி வச்சாச்சு. இனிமேல் குழம்பு கொதிச்சுன்னா அடுத்து தோசை தாங்க ஊற்றணும். இன்னும் நம்ம அம்மாவை காணோம். சின்ன பாப்பாவும் டைகரும் எப்படி விளையாண்டுட்டு இருக்கிறாங்க பாருங்கள். அவன் மடியில் எப்படி படுத்துருக்கான் பாருங்கள். பேசாத படுத்துருப்பான். ஏன்னா அவளைன்னா அவனுக்கு பயமாக இருக்கும். அதனால் அப்படி செய்வான். நம்ம பெரிய பாப்பா பாருங்கள், அம்மா வராங்களான்னு போய் கதவை திறந்து பார்த்துட்டு வராங்க. ஒரு வழியாக அம்மாவும் வந்துட்டாங்க. அதுங்க ரெண்டுக்கும் ஒரே சந்தோஷம். பாப்பாவுக்கு 2 பேருக்குமே அம்மாவை பார்த்தோன்னே. அம்மாவை பாருங்கள், வரும்போதே வந்து வெயிட்டாக தான் வராங்க நம்ம அம்மா. ஊருக்கு போயிட்டு அப்படியே வரேன்னு சொல்லியிருந்தாங்க. அதான் ஊருக்கு போயிட்டு வந்திருக்காங்க அம்மா. வந்ததும் தண்ணி கொடுத்து குடிக்க சொன்னோம். அடுத்து வந்து குழம்பும் கொதிச்சிருச்சு. நம்ம அடுத்து தோசை ஊற்றி தரோம், சாப்பிடுமா அப்படின்னு சொன்னேன். சரி கொஞ்சம் நான் சென்று சாப்பிட்றேன்னாங்க. சரி பிள்ளைங்களுக்கு ஊற்றி தரலான்ட்டு பிள்ளைங்களுக்கு தாங்க தோசை ஊற்றலான்ட்டு ரெடி பண்ணிகிட்டு இருந்தேன். அம்மா பாருங்கள், அம்மா வாங்கிட்டு வந்து இதுக்காக தான் 2 பேரும் வெயிட் பண்ணிகிட்டு இருந்தது. என்ன ஸ்நாக்ஸ் வாங்கிட்டு வருவாங்க அப்படிங்கிறதுனால தாங்க ஓடி 2 பேரும் பார்த்துட்டே இருந்தாங்க. அம்மா வந்து ப்ரெட்டு, மிக்சரு, ஸ்வீட்டு இதெல்லாம் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஊர்லேருந்து வரக்குள்ளே கம்பும் எலுமிச்சம்பழமும் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. பாருங்கள், இதுதான் விவசாய கம்புன்னு சொல்லுவாங்க. நம்ம இன்னும் அது எதுவும் செய்யலை. அது ஏதாவது அதில் வந்து ஸ்நாக்ஸ் செய்ய முடியுதான்னு பார்ப்போம். எலுமிச்சம்பழம் எடுத்துகிட்டு வந்தாங்க. அம்மா வாங்கி அந்த பண்ணை வச்சுக்கிட்டு சின்ன பிள்ளைய பாருங்கள், டைகரை கொடுத்து அவனுக்கு விளையாட்டு காமிச்சிக்கிட்டே இருக்கிறான். அடுத்து ஊர்லேருந்து எங்கள் அக்கா ஒருத்தவங்க வந்திருந்தாங்க. அவங்களும் வந்து எல்லாம் ஒன்றா உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. நம்ம பாப்பா அப்பாவுக்கு வந்து ஆப்ரேஷன் பண்ணிருக்காங்க. அவங்கள பார்க்க தான் எல்லாமே ஊர்லேருந்து வந்திருக்காங்க. எல்லாம் உட்காந்து பேசிகிட்டு இருந்தாங்க. ஒருத்தவங்களுக்காக நான் தோசை ஊற்றி கொடுத்துட்டு இருந்தேன். எல்லாம் சிரிச்சுக்கிட்டு பேசிக்கிட்டு ஹாப்பியாக இருந்துச்சுங்க. சந்தோஷமாக இருந்தது பார்க்குறதுக்கே. எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்டுக்கிட்டு ஜாலியாக இருந்துச்சுங்க அன்றைக்கி நைட்டு. இந்த லைஃப்பெல்லாம் ரொம்ப நாளாகவே நம்ம எல்லாமே மிஸ் பண்ணிட்டு தான் இருக்கிறோம். முக்கியமாக நாங்கள் தாங்க. சமைக்க வேண்டியது ஆளுக்கு ஒரு தட்டில் போட்டுக்கிட்டு டிவி பார்த்துக்கிட்டு செல்லு பார்த்துக்கிட்டு சாப்பிட்றது. அதெல்லாம் இப்போ தாங்க நம்ம சின்ன பிள்ளையா இருக்கக்குள்ள இந்தமாரி எல்லாம் ஒன்றா உட்காந்து சாப்பிட்ருப்போம். அதுக்கப்புறம் வந்து நம்ம பிள்ளைங்களுக்கெல்லாம் இப்படின்னா இதெல்லாம் என்னான்னே தெரிய மாட்டேங்குது. நம்மளும் கொஞ்சம் கொஞ்சமாக அந்தமாரி பழைய லைஃபுக்கு வந்து திரும்பலாம். வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். டாட்டா, பாய் பாய்.